ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸில் ஆள் இருக்கான்னு பாருங்கிறாங்க. இல்லைங்கிறப்ப அவசர தேவைக்கு போனால் பரவாயில்ல, ஆனால் நான் பங்கேற்கிற பல கூட்டங்களில் இது போல தொந்தரவு வருது அப்படிங்கிறார். இல்லை, அதாவது இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சமாவது சுய நினைவோட பேசணுன்றது என்னுடைய தாழ்மையான முதல் கருத்து. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா போய் தான் பேஷண்ட்டை கூட்டின்னு வரும். போகும்போது ஆம்புலன்ஸ் காலியாக தான் இருக்கும். இந்த பேசிக் விஷயமே தெரியாம பேசுற எடப்பாடி பழனிசாமி அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு, அவர் பங்கேற்கிற பொதுக்கூட்டங்கள் இருக்குல்ல, பல தடவை அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறாரு. இதே மாதிரி மற்ற தலைவர்களுக்கு நடக்குதா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறது எங்க போடுறீங்க? பொதுவெளியில தான் போடுறீங்க, மக்கள் போற பாதையில தான் கூட்டம் போடுறீங்க. நீங்கன்னா இன்டோர் மீட்டிங்ல போட்டா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ல. ஒரு தாரிகமா இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவருக்கு ஓரளவுக்காவது பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும். கூவத்தூர் ரெசார்ட்ல கண்டவங்க காலை பிடிச்சி பதவிக்கு வந்தா இதான் பேச தோணும். நேரடியா எதிர்ங்க, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைலாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. நேரடியா எதிர்க்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்ல தகுதியே இல்லையே. முதல் கேள்வி என்ன சொல்றீங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரா என்ன செயல்பட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். கூவத்தூர் ரெசார்ட்ல நான் தான் சொன்னேன்ல முதல்லயே, இந்த இடத்துல கூட்டம் நடத்த போறோம்னு முன்கூட்டியே தான் நாங்க சொல்றோம், பர்மிஷன் வாங்குறோம். அப்படிங்கும்போது உங்க காவல்துறை என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி பாதைகள் அமைக்கணும். அவசர தேவைக்கு போதும்னா ரெடி பண்ணி வைக்கணும். வேறு மாற்று பாதையெல்லாம் இருக்கு, வேணும்னே இந்த மாதிரி வராங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சார் நான் என்னுடைய தாழ்மையான கேள்வி சார், நீங்க கூட்டம் பொது வெளியில போடுறீங்களா, ரோட்ல போடுறீங்களா? நீங்க எங்க போடுறீங்க? எந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் போகுமோ அந்த ரோட்ல தானே போகுது. அதை இடமறிச்சு பொதுக்கூட்டம் போறது நீங்க தான் போடுறீங்க. கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா பதறீங்க. கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லணும்னா பொதுமக்கள் உங்களை பாக்குறாங்க சார். நீங்க பொதுமக்கள் இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமியை சொந்த கட்சியை புறக்கணிக்குது, பொதுமக்கள் புறக்கணிக்கிறாங்க. போற இடத்துல எங்கேயுமே மக்கள் ஆதரவு இல்லை. எதுவுமே இல்லாத போது நீங்க பேசுறீங்களே தவிர வேற என்ன செய்யறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அவர் சொல்றாரு, பேசுறீங்க சார், மனித உயிரோட அபத்தமா விளையாடுறீங்க. யாரை மிரட்டுறீங்க? ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டுவீங்களா நீங்க? உங்களுக்கு அந்த தைரியம் யார் கொடுத்தது? யார் முதல்ல உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பயமுத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? யார் மிரட்டுறது உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? முறைப்படி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நீங்க போயிடுவீங்க, போக கூடாத இடத்துக்கு. யாரை மிரட்டுறீங்க? பொது சேவை செய்யறவங்களை போய் மிரட்டுவீங்களா? இதான் உங்களுக்கு அரசியல கத்துக்கிட்டதா? மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். உங்களுடைய நிலவரம் உங்களுடைய பத்தி ஒவ்வொன்றும் மக்கள் பாக்குறாங்க. வெகு விரைவில் மக்கள் உங்களை அந்த எதிர்கட்சி தலைவர்ன்ற பதவியும் பறிச்சு சொந்த தொழிலே டெபாசிட் இல்லாம ஆக்குவாங்க எடப்பாடி பழனிசாமியை. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. மக்கள் அவரை கண்டுக்கல, அவங்க கட்சியாரங்களே கண்டுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. பொதுக்கூட்டங்களில் பேசும்போது பொதுக்கூட்டத்தில் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறது தான் சாட்சி ஆட்சி மாற்றத்துக்கு. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னாவே ஆளுங்கட்சி மேல அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு சார். இந்த கூட்டம் கூட்டுற கதை எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கட்சியில முதல்ல உங்களுக்கான ஆதரவு இருக்கா? நீங்க யாரு காலில் விழுந்து இந்த பதவிக்கு வந்தீங்களோ துரோகின்னு போட்டு பாருங்க சார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் துரோகின்றதே வரும் சார். ஒட்டுமொத்தமா துரோகி சார் எடப்பாடி பழனிசாமி. நாவடக்கு இல்லாம பேசுறீங்க, நாங்க வேற மாதிரி பேசுவோம். பொது சேவை செய்யறவங்கள மிரட்டுவீங்களா நீங்க? ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டுவீங்களா நீங்க? இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க சார். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய கட்டத்துக்கு இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல துரோகி சொந்த கட்சிக்காரங்க ஒத்துழைக்கிறாங்களா? இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை, அது வேற அப்படின்ட்டாரு. அவர் வைக்கிற பொதுவெளியில அரசாங்கத்தை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்க. போதைப் பொருட்கள் அதிகமா நடமாடுது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்தில் பேசியிருக்கிறார் சார். நீங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க சார். அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்றது எந்த தரவு தான் சொல்லணும்? என்சிஆர்பி டேட்டா தான் சார் சொல்லணும். என்சிஆர்பி டேட்டா பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. சரி, நீங்க சொல்ற மாதிரியான காரணத்தை சொல்லுங்களேன். போதைப் பொருட்கள் அதிகப்படியான பிடிபடுற மாநிலம் குஜராத் சார். முத்ரா துறைமுகம் சார். அந்த துறைமுகம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குது சார்? அதானியோட கட்டுப்பாட்டுல இருக்கு.
நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? மோடியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இருந்தா நீங்க போய் அதானியையும் மோடியையும் முத்ரா துறைமுகத்தை கட்டுப்படுத்துங்க. அதிகப்படியான நான் சொல்றது. சோ நீங்க எல்லாமே நீங்க செய்யற தவறுகள், நீங்க செய்யற தப்பு. நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாம பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தம்பிதுரை இதை வந்து ராஜ்யசபாவிலேயே பேசுறாரு. நேற்று கூட பேசியிருக்கிறார், ராஜ்யசபாவிலேயே இதை பேசியிருக்காரு. தமிழகத்துல போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நடமாட்டம் அதிகமா இருக்கு, போதைக்கு அடிமையாக ஒரு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றேன் சார், நீங்க சொல்றதுக்கு தான் நானும் பதில் சொல்றேன். தம்பிதுரை சொல்லட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய கேள்வி, என்சிஆர்பி டேட்டான்றது யார் சொல்றது? ஒன்றிய அரசு சொல்ற தரவுகள். அந்த அடிப்படையில பாதுகாப்பான மாநிலம் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் உத்தரப்பிரதேசம். டாப் 5 அதிகப்படியான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள் வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். எடப்பாடி பழனிசாமி அது கண்ணுக்கு தெரியாதா? நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு வார்த்தை பேசுங்க. நடவடிக்கையே எடுக்காத நீங்க பேசுறதுக்கும் முழு நேரம் நடவடிக்கை எடுத்துங்கிற எங்களை பார்த்து கேள்வி கேட்கறது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். சட்ட ஒழுங்கு பத்தி பேசணும்னா நான் கேட்கிறேன், எப்பயுமே கேட்கிற ஒரே கேள்விதான், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துல இது வரைக்கும் நீதி கிடைச்சிடுச்சா உங்களுக்கு? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல மேல இருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டினீங்களே, அதெல்லாம் யாரோட ஆட்சியில நடந்தது? ஒரு அம்மையார் குளிக்க போனதுக்காக 48 உயிர்கள் பலி வாங்கப்பட்டது சார் இந்த தமிழ்நாட்டுல. இதெல்லாம் அரசாங்கம் செஞ்ச தவறுகள். அரசாங்கம் செஞ்ச தவறுகள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. நாங்க இங்க ஒரு விஷயத்தை எப்படி நடவடிக்கை எடுக்குதுன்னு பாக்குங்க சார். திராவிட மாடல் ஆட்சியில உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, வஞ்சத்தை கக்காதீங்க. மக்கள் பாக்குறாங்க, உங்களுக்கு புறக்கணிச்சிருவாங்க முழுசா. கொஞ்சமாவது மக்களோட நின்று பேசுங்கன்னு தான் நாங்க சொல்ற கருத்து. வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு, ஆதாரங்களையும் வெளியிட்டாரு. இதுக்கு தேர்தல் ஆணையரும் பிரஸ் மீட் வச்சு அவர் தரப்பு கருத்துக்களையும் சொன்னாங்க. தொடர்ந்து வாக்கு திருட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியும் வச்சுட்டு இருக்கு. முதலமைச்சர் சில கேள்விகளை வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு தெளிவா பார்க்கணும். ஒரு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஓட்சோரின்ற இந்த பிரச்சனை, வாக்கு திருட்டுன்ற பிரச்சனை வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது? நீங்க முதல் தேர்தல் நியமன மசோதா கொண்டு வரும்போது, தேர்தல் ஆணைய நியமன மசோதாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி எதுக்காக நீக்கினீங்க நாங்க கேட்கிறோம். முதல் கேள்வியே அந்த இடத்துமே அது தப்பு சார். நீங்க அந்த இடத்துல இருந்து பிரதமரால் நியமிக்கப்பட்ட மந்திரி, எதிர்கட்சி தலைவர், அப்ப 2 பேர் வந்து அப்ப ஏத்துக்கிறவங்க வந்து தேர்தல் ஆணையர்னா வந்துடுறாங்க போது அங்கேயே அந்த தப்பு நடந்துடுச்சு சார். நீங்க அதுக்கு அடுத்தது இன்னைக்கு 240 தொகுதியா இருக்கிற 240 எம்பி தொகுதியில ஜெயிச்சிருக்கிற மோடி அவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பவே அது மைனாரிட்டி ஆட்சி தான். ஒழுங்கா தேர்தல் நடத்தியிருந்தா 25 தொகுதிக்கு மேல வந்து அவங்க திரும்ப தோத்துருப்பாங்க. அப்ப நிச்சயமா ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். நீங்க எல்லா தேர்தலையும் நான் என்ன கேட்கிறேன்னா, மகாராஷ்டிரா தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில 5 மாசம் சார். இந்த 5 மாசத்துல 41 லட்சம் புதிய வாக்காளர் எங்கிருந்து சார் வந்தாங்க? நீங்க 2019 இருந்து 2024 வரைக்கும் நடைபெற்ற தேர்தல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டோம்ல, அதை சரி பார்த்து அப்பவே நீங்க சொல்ல வேண்டியது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் சரி, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் சரி, ஒரு தேர்தல் ஆணையத்துடன் வேலை என்ன? நீங்க வந்து புதிய வாக்காளர் சேர்க்கணும், தேர்தலை நியாயமா நடத்தணும், தேர்தலை வெளிப்படைத்தன்மையா நடத்தணும். இந்த 3மே பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை நீக்கிறதா வேலை உங்களுக்கு? வாக்காளர் நீக்கிறது உங்க வேலை இல்ல. தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோட தான் செயல்படுகிறது அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன் சார், சுப்ரீம் கோர்ட் சொல்ற வரைக்கும் நீங்க எதுக்கு நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல மறைச்சு வச்சிருந்தீங்க? வெளிப்படையா அறிவிக்க வேண்டியது தானே. இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னவங்களை நேரடியா கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கு என்ன பதில் உங்க கிட்ட இருக்கு? ஒரு வீட்டுல 10க்கு 10 வீட்டுல எப்படி சார் 70 ஓட்டு வரும்? பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறீங்களே தவிர பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டீங்க. தீர்வு சொல்றதுதான் உங்களை பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க பிரச்சனையை திசை திருப்பிட்டு இருக்கீங்க உட்கார்ந்துகிட்டு. எங்களுடைய கேள்வி வெளிப்படையா இருக்கு. நாங்க சொல்ற குற்றச்சாட்டு உங்களால மறுக்க முடியல. குற்றச்சாட்டை நீங்க மறுக்காம மாத்துறீங்க, மடமாத்துறீங்க. அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு இந்திய தேர்தல் ஆணையர் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும். நீங்க நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டுதான் பீகார்ல 3/4 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்கு. அப்ப அங்க தேர்தல் நியாயமா நடத்திருந்தா அங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கும். அப்ப நீங்க வெளிப்படையா அயோக்கியத்தனம் பண்றீங்க, ஏமாத்துறீங்க, மக்களை முட்டாளாக்குறீங்க. வாக்காளர்களுக்கு பதில் இல்லை, எதிர்கட்சிக்கு பதில் இல்லை.
அபிடவிட் தாக்கல் பண்ணுன்றீங்க சார். பொதுவெளியில வைக்கப்படுற குற்றச்சாட்டு சார், எங்கேயும் மறைச்சு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல. இதுக்கு எதுக்கு அபிடவிட் தாக்கல் பண்ணணும்? அவங்க கேட்கறது நீங்க சொல்றது உண்மைதானே? உண்மையா இருந்தா சொல்லுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க சார். அதுதான் நான் சொல்றேன் சார். இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பொதுவெளியில வைக்கப்படுற குற்றச்சாட்டு எல்லா மீடியால இருக்கு, எல்லா டிவில இருக்கு, எல்லா ஆன் கேமரால ரெக்கார்டிங்ல இருக்கு. யாரும் மாத்தி பேச முடியாது. நாளைக்கு நீங்க அபிடவிட் எப்ப தாக்கல் செய்வீங்க? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தான் நீங்க அபிடவிட் தாக்கல் செய்வீங்க. இதுல ஆதாரத்தோட நாங்க நிரூபிக்கிறோம். இப்ப எதுக்கு அபிடவிட்? அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களை நீங்க முட்டாளாக்குறீங்க, எதிர்கட்சி தலைவர் முட்டாளாக்குறீங்க சார். பிரதமருக்கு இந்த நாட்டுல எந்த முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கின்றது தயவு செய்து உணரணும். தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியல, ராஜினாமா செஞ்சுட்டு போங்க. நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய முடியல அப்படின்னா நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாரு சார். நாங்க தான் சார் வெளிப்படையா நீங்க எந்த வாக்காளர் இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த வாக்காளர் நேரடியா நிற்க வைக்கப்பட்டிருக்காங்களே. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இறந்துட்டாங்கன்னு சொன்னவங்களே சார். நாங்க ஆதாரத்தை சொல்றோம். எதிர்கட்சி தலைவர் சார் NDTV போய் நேரடியா கருத்து அந்த 10 ரூம் போய் செக் பண்ணாங்களே, அங்க என்ன பதில் வந்தது சார்? தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்க்காதா? இல்ல தப்பு நடந்துச்சுன்னு பொதுவெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்கன்ற. நான் திசை திருப்பாதீங்க. ஒண்ணு பதவியை ராஜினாமா செய்யுங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க சார். மக்களுடைய மனசுக்கு நீங்க எதிராக வேலை செய்யறீங்க சார். மக்களோட முடிவுக்கு எதிராக வேலை செய்யறீங்க சார். மோடி வேணாம் இந்த நாட்டு மக்கள் முடிவு பண்றாங்க சார். நீங்க மக்கள் அதுக்கு எதிராக நீங்க திருப்புறீங்க. வெளிப்படையா சிந்திச்சு பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வேலை. இந்திய ஜனநாயகத்தோட மிகப்பெரிய, உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதோட ஜனநாயகத்தை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா கடந்து போக முடியாது சார். இந்தியாவுடைய அடிப்படை 140 கோடி மக்களுடைய உரிமையை நீங்க பறிக்கிற கட்டத்துக்கு நிக்கிறீங்க. மோடி வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நாசமா நிக்குது சார். இங்க துணை ஜனாதிபதி தேர்தல் இதுக்கான வேட்பாளரை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க பாஜக. ராஜ்நாத் சிங்கும் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார் அப்படிலாம் தகவல் வெளியாகிச்சு. ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கணும், அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும், இதில் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு பாஜகவிலையும் வேண்டுகோள் விடுறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் தமிழக எம்பிக்கள் சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். சார் நாங்க சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளிப்படையா ஒரு விஷயத்தை வெளிப்படையா பார்க்கணும். எத்தனை இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் தன்னை ஒரு பெருமை மிகு தமிழ்னு சொல்லியிருக்காரா, இல்ல பெருமை மிகு RSS காரன்னு சொல்லியிருக்காரா? அவர் பேசின எல்லா இடத்துலயுமே பெருமை மிகு RSS காரன் தான் அவர் சொல்லியிருக்காரு. RSS உடைய அஜெண்டாவை இங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல நான் தமிழ்நாடு இல்ல சார். நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்ன்ற பேர்ல உங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை இருந்திருந்தா கீழடி அகழ்வாராய்ச்சி அங்கீகரிச்சிருப்போங்க. தமிழுடைய இரும்பு காலம் 4500 வருஷம் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு இல்ல, ஆய்வறிக்கையில வெளிப்பட்டு இருக்குல்ல, அந்த ஆய்வறிக்கையை அங்கீகரிக்குங்க. கீழடி அங்க இருக்க மாட்டீங்க, தமிழுடைய காலத்தை அங்கீகரிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க உங்களுடைய RSS கார ஒருத்தரை கேண்டிடேட்டா போட்டுட்டு அவரை நீங்க தமிழன்ற பேர்ல நிக்க வச்சா எந்த அர்த்தத்துல நியாயம்? தமிழ்நாட்டு மக்களை நீங்க எந்த அளவுக்கு முட்டாளா நினைக்கிறீங்க? நாங்க என்ன சொல்றோம்னா, துணை குடியரசுத் தலைவரா நீங்க ஒரு தமிழன்னு சொல்றீங்கல்ல, பிஜேபியோட தலைவரா பிரதமரா ஒரு தமிழனை அறிவிங்க. ஏன் அதுக்கு உங்களுக்கு தமிழன் தேவைப்படல? இங்க மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஏற்கனவே இருந்த பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவங்க தானே சார். நான் என்ன சொல்றேன், அதுதான் முதல் கேள்வி. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். சிபி ராதாகிருஷ்ணன் பெருமை மிகு RSS காரன் தான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்றாரு. நான் பெருமை மிகு தமிழன் அவர் எங்கேயுமே அங்கீகரிக்கல. அவர் தன்னை ஒரு RSS காரனா சொல்ற சிபி ராதாகிருஷ்ணன் தன்னை ஒரு தமிழனா சொல்லி இருந்தாருன்னா மக்கள் அதை பத்தி யோசிச்சிருப்பாங்க. ஆனா பிஜேபியோட வேலை தேர்தலுக்காக எடுத்துன்னு வர நாடகம் சார் இது. தமிழ்நாட்டுல அடுத்தது எப்படியாவது கால் பதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியுமான்னு முயற்சி பண்றதுடைய ஒரு வேலை தான் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவரா சொன்னது. ஆனா துணை குடியரசுத் தலைவரா சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாலும் அவர் தமிழன்றதை விட அவர் RSS காரன்றதுதான் எல்லா மேடையிலையும் பதிவு பண்றார். ஆனா நீங்க சிபி ராதாகிருஷ்ணனை தமிழனா பார்க்கறத விட அவர் ஒரு RSS காரனை தான் நீங்க பார்க்கணும். அவருடைய அஜெண்டா என்னன்னு நம்ம பார்க்கணும். நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு சார், பிஜேபி தேர்தலுக்காக ஆடுற மிகப்பெரிய நாடகம் இது. தமிழோட நாகரிகத்தை அங்கீகரிக்க மாட்டீங்க, கலாச்சாரத்தை அங்கீகரிக்க மாட்டீங்க, பண்பாடை நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்க, தமிழோட மொழிக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க, விளையாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க, மக்கள் பாதிக்கப்படும் போது நிதி வராது, பேரிடர் வந்தா நிதி வராது, வரி பகிர்வு குறையா தருவீங்க. எல்லாத்தையுமே தமிழ்நாட்டையும் தமிழனையும் நீங்க வஞ்சிச்சுட்டு நீங்க தமிழனுக்கு துணை குடியரசுத் தலைவர் கொடுத்தேன்னு சொன்னா எந்த வகையில நியாயம்?
எல்லாமே தேர்தலுக்காக மோடியும் அமித்ஷாவும் செய்யற மிகப்பெரிய அரசியல் நாடகம் தான் இந்த நாடகம். ஆனால் இது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா உணர்ந்திருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒரு நிச்சயம் நல்ல வேட்பாளர் அறிவிப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு கிடைக்கும்ன்றத நான் ஆணித்தரமா பதிவு பண்ண ஆசைப்படுறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.